ரேஷன் துவரம் பருப்பில் பக்கோடா செய்ய போகிற அன்றைக்கி. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் 2 டம்ளர் எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இது எல்லாம் கழிஞ்சு ஊற வச்சுட்டேன். நீ தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு அரைச்சிக்கலாம். எப்படி அரைக்கணும்னு காமிக்கிறேன். பருப்பு இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி வடித்து வச்சுக்குங்க. துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதோடு பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு பருப்போடு சேர்த்து அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிங்க. நம்ம நெவுன்னு அரைக்கக்கூடாது. இதோட உப்பு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்திங்க. முதல்ல சேர்த்து அரைச்சா கொஞ்சம் குழகுன்னு போயிடும். மறுபடியும் சேர்த்திங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திங்க. 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக இப்படி வெட்டி சேர்த்திங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, இதோட 2 ஸ்பூன் அரிசி மாவு, இதோட ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. பச்சை அரிசி மாவு. நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் நல்லா பேஞ்சுக்குங்க. நல்லா மிளகாய் இது மாவு எல்லாம் கலர்ற மாதிரி நல்லா பேஞ்சுக்குங்க. ஒரு பக்கோடா போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாக ரேஷன் துவரம் பருப்பு வாங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாதீங்களாம் இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு கொடுங்க குட்டீஸ்க்கு. நீங்கள் இன்னும் காரம் வேணும்னா மிளகா தூள் கூட சேர்த்திக்கலாம். நான் பச்சை மிளகா மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். காரம் அதிகமாக சாப்பிடலாம் இருந்தால் மிளகாத்தூள் கூட சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். இந்த அளவுக்கு பேஞ்சுக்குவோம். நீ எண்ணெய் ஊற்றி வச்சு சுட்டுக்கலாம். எல்லாம் போட்டு இந்த மாதிரி பேஞ்சு வச்சுக்குவோம். இது மாதிரி வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. காஞ்சிருச்சு எண்ணெய். இப்படி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. பக்கோடா இந்த மாதிரி போட்டுக்குவோம். கொஞ்ச நேரம் வேகிட்டு போட்டாச்சு. போட்டதை அலாசி விட்டால் உடஞ்சி போயிடும். கொஞ்ச நேரம் வேகிட்டு அப்புறம் அலாசி விட்டுக்கலாம். இப்படி கொஞ்சம் வெந்தது தாய் விட்டுக்குங்க. 2 சைடு வேவிட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சேவனத்தை எடுத்துக்குவோம். வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். நல்லா வெந்து எடுத்தாச்சு. இன்னொன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கு சின்ன சின்னதாக.
போட்டாச்சு. இது வேவிட்டு எடுத்துக்கலாம். இந்த அரிசியில் வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெந்தால் திருப்பி விட்டு எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா 2 அரிசியில் எடுத்தாச்சு. நீ எல்லாம் சுட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லா தோரம் இந்த பக்கோடான்னு சுட்டாச்சு. மொறுன்னு வந்திருக்குது. நீங்களும் ரேஷன் துவரம் பருப்பு இருந்தால் இந்த மாதிரி சுட்டு பாருங்கள். சும்மா துவரம் பருப்புலையும் சுடல, கடையில் வாங்குறது இல்லாமல் இந்த மாதிரி குட்டீஸ்க்கெல்லாம் சுட்டு கொடுங்க. பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தால் நல்லா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.